அமாவாசையொட்டி சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் மற்றும் நெல்லை தாமிரபரணி ஆற்றங்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் மற்றும் சிவமணி இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்காக என்ன ஏற்பாடுகளாக செய்யப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக லாவண்யா, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை இந்த காலங்கள் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கான காலங்களாக பார்க்கப்படுகிறது. இன்று தை அமாவாசை அப்படிங்கிற நிலையில தாமிரபரணி ஆற்றங்கள், அதாவது தட்சண கங்கை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய, அதாவது கங்கைக்கு நிகரான தாமிரபரணி ஆற்றில் பல்லாயிரக்கணக்கான மக்கள், அதாவது பாபநாசம் முதல் பல இடங்களில் இந்த தர்ப்பணம் செய்து வழிபாடு நடத்துவது அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாபநாசம் முதலிலே ஆறு துவங்கக்கூடிய பாபநாசம் முதலே முழுமையாக இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது. அதாவது தை அமாவாசை காலம் அப்படிங்கிறது முன்னோர்கள் ஆடி அமாவாசை காலங்களில் பூலோகத்திற்கு வந்து தை அமாவாசை காலத்தில் அவர்கள் குடும்பத்தினருக்கு அருள் கொடுத்து இங்கிருந்து மீண்டுமாக பூலோகம் செல்வதாக அது போன்ற ஐதீகம் இருக்கக்கூடிய நிலையில இந்த தை அமாவாசை காலத்தில் காலையிலேயே அதிகாலையிலேயே ஏராளமானவர்கள் வந்து வேத விற்பனர்களுடைய மந்திரங்கள் முழங்க எள் தண்ணீர் இறைத்து தங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபாடு நடத்துகிறார்கள். தாமிரபரணியில் புனித நீராடி அருகில் உள்ள கோவில்களிலும் வழிபாடு நடத்தி ஏழை எளியவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்கள் நடத்தக்கூடிய வழிபாடுகளின் மூலம் தங்கள் குடும்பத்தில் குடும்பம் சுபிட்சமாக இருப்பதோடு அவர்களுடைய பாவங்களும் நீங்கும் என்ற அடிப்படையில் இந்த தை அமாவாசை காலம் அப்படிங்கிறது ஏராளமானவர்கள் இங்கே குவிந்து இந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறார்கள். தேவையான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு போக்குவரத்தை ஒழுங்குவிடக்கூடிய நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது. ஏராளமான மக்கள் குவிந்து இந்த தை அமாவாசையில் தங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபாடு நடத்துகிறார்கள். லாவண்யா, சிவமணி இணைப்பில் இருங்க. தொடர்ந்து சுபாஷ் பிரபுவிடம் கேட்கலாம். சுபாஷ் பிரபு, அங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்காக மயிலாப்பூர் பகுதியில் என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? போக்குவரத்தில் எதுவும் மாற்றம் இருக்கா? ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். தை அமாவாசை, மகால அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை இந்த 3 நாட்களும் முன்னோர்களுக்கு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது என்பது நடைமுறையாக இருக்கிறது. அது ஒரு முன்னோர்களின் ஆசீர்வாதம் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதை நம்மால் பார்க்கப்படுகிறது. அதிகாலை முதலாகவே இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் அந்த குளக்கரை ஓரம் முழுவதுமாக ஏராளமானோர் சுற்றியும் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு முன்னோர்களுக்கு செய்து வருகிறார்கள். ஏராளமானோர் வந்திருக்கக்கூடிய காரணத்தினால இங்கே வந்து காத்திருந்து அந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வும் இருக்கிறது. ஏராளமானோர் இந்த காலையிலிருந்தே வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்று மதியம் 11 மணி வரை இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு வந்து இந்த குளக்கரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அதே போல கடற்கரை பகுதிகளிலும் ஏராளமானோர் தர்ப்பணம் கொடுக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி மற்றும் சுபாஷ் பிரபு. இதே போல குற்றால அருவியில் ஏராளமானோர் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். செந்தில், அந்த பகுதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வருபவர்களுக்காக என்ன ஏற்பாடுலாம் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக, அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் இன்று தை அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கானோர் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய குவிந்துள்ளனர். மேலும் குற்றால அருவியில் தற்போது நீர்வரத்து வெகுவாக குறைந்ததன் காரணமாக ஆண்கள் வந்து ஆயிரக்கணக்கானோர் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வருகை தர புரிந்த நிலையில் அவர்களை வந்து நீண்ட வரிசையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது அவர்களை வந்து குளிக்க அனுமதிக்கப்பட்ட பின்னர் தங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில். தை அமாவாசையொட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலிலும் பொதுமக்கள் குவிந்திருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், கள தகவல்கள் பதிவு செய்யலாம். வருடத்தில் முக்கியமான அமாவாசையாக கருதப்படக்கூடிய ஆடி அமாவாசைக்கு பிறகு மிக பெரும் முக்கியமான அமாவாசையாக தை அமாவாசை இருக்கிறது. இதற்கு வந்து ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தக்கரையில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்காக ராமநாத சுவாமி திருக்கோயிலில் அக்னி தீர்த்தக்கரையில் குவிந்த பக்தர்கள் அக்னி தீர்த்தக்கரையில் புனித நீராடிவிட்டு அங்கிருந்து
முன்னோர்களுக்கு தற்போது தர்ப்பணம் செய்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் திருக்கோயிலுக்கு வரிசையில் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்.